சாப்பாடு செய்யறதுங்கிறது இந்த வீட்டுல என்னோட உரிமை முத்து மாமா. அதை யாருக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. சரி புரிஞ்சிருச்சு, நான் பேசுறேன். ஆமா முத்து மாமா, அத்தை கிட்ட நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், அவங்க கேட்கவே இல்லை. நீதான் தயவு செஞ்சு அவங்க கிட்ட பேசி பார்க்கணும். சித்தி கிட்ட நான் பேசிடுவேன், அது ஒன்றும் இல்லை. இதுல என்ன சிக்கல்னா, சித்திக்கு நல்ல நாளே பிடிவாத குணம். இப்போ நான் இதை பேச ஆரம்பிச்சுன்னா அவங்களோட பிடிவாதம் இன்னும் அதிகமாயிடும். அதுக்கு தான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன சமாதானம் ஆயாச்சா? இந்தாங்க சாப்பாட்டை பிசைஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். வழக்கமா நீங்க தான் மத்தவங்களுக்கு வற்புறுத்தி ஊட்டி விடுவீங்க, ஆனா இன்னைக்கு உங்க முத்து மாமா உங்களுக்கு ஊட்டி விடுவாரு. இந்தாங்கண்ணே ஊட்டுங்க. ஐயோ எனக்கு எதுவும் வேண்டாம். இன்னும் குய்யோ வேண்டாம். நான் தான் காலையில் பேசுறேன் சொன்னல, நான் பேசுவேன். நீ உட்காந்து சாப்பிடுவா. எங்க பாரு முத்து மாமா, தப்பா நினைச்சுக்காத. நான் சமைச்சு நீங்க எல்லாரும் சாப்பிடுறத பார்க்காம நான் சாப்பிடவே போறதில்ல. வெண்ணிலா, எதுக்கு இவ்வளவு பிடிவாதம்? பிடிவாதம் இல்ல முத்து மாமா, நான் எதுக்கு பிடிவாதம் பிடிக்கணும்? எனக்கு சேர வேண்டிய விஷயத்த கேட்டு வாங்கணுங்கிற என்னோட மனசுதான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் சமையல் ரூம என் அடையாளமா தான் நினைக்கிறேன். அது இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க, என்ன சாப்பிட சொல்லி வற்புறுத்தாதீங்க. எனக்கு சத்தியமா பசியெல்லாம் இல்ல. எல்லாரும் அடையாளத்துக்கு வெஸ்டிங் கார்டை பர்ஸ்ல வச்சுப்பாங்க, நீ அடையாளத்துக்கு சமையல் கட்டி உன் உள்ளங்கையில வச்சுப்பா போல இருக்க. போ முத்து மாமா, உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். சரி, நீ எப்படியும் சாப்பிட போறது இல்ல, நீ ஏம்மா பார்த்துட்டே இருக்க? உங்க அண்ணி தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, இந்த எடுத்துட்டு போ. சரி, நான் கொஞ்சம் பாலாச்சு எடுத்துட்டு வரேன், அதையாச்சும் குடிக்க சொல்லுங்க. குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? ஒன்றும் இல்லை, அது நாளை சித்திக்கிட்ட பேசிடுவேன். சித்தி நான் பேசினதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த ரொம்ப பெருசாகிருமோ, ஏதாவது ஒன்று பண்றேன். முத்து மாமா, என்ன? தயவு செஞ்சு எனக்காக எதுவும் சொல்லாம நான் கேக்குற உதவி செய்றியா? எந்த உதவி வேணாலும் செய்யறேன், அது சித்துக்கிட்ட பேசுறத தவிர. என்ன முத்து மாமா இப்படி பேசுற? நானே உன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த வீட்டுக்குள்ள என்னோட சமையல் தான் இருக்கணும். நான் சமைக்கணும் முத்து மாமா, இல்லைன்னா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஊருக்கு வந்ததுக்கு தான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. எல்லாமே உன்னாலதான். போ, நீ வந்து பேசவும் மாட்டேங்கிற. நீ என்ன இப்படி இருக்கிற? வேலை செய்ய சொன்னா அவங்கவுங்க தலை தெறிக்க ஓடிடுவாங்க. நீ வேலை செய்ய முடியும்னு வருத்தப்படுற, வேலை செய்யணும்னு ஆசைப்படுற. பின்ன ஒரு நாளும் கிழமையோ அதுமா நான் இருந்து உனக்கு சமைச்சு கொடுக்கற மாதிரி இருக்குமா? உனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு நான் யோசிச்சு யோசிச்சு அதை ருசி பார்த்து சரி பண்றது எப்படி இருக்கும்? அதை விட்டுட்டு யாரோ செய்யறத கொண்டு வந்து உனக்கு நான் பரிமாறினா அது நல்லாவா இருக்கும்? யோசிச்சு பாரு முத்து மாமா. சரி, நான் பேசுறேன், வா. மருது, மருது, வரமா? உட்காருங்க. மேடம், டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? செஞ்சாச்சா? செஞ்சாச்சு மேடம். எல்லாத்தையும் எடுத்து வைங்க, வரேன். ஓகே மேடம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா? அந்த பேங்க் வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிருப்பா, மறந்துடாத. முடிச்சிரமா இன்னைக்கு? சரிப்பா. சித்தி, வாப்பா. சொல்லுப்பா முத்தரசு. ஒன்றும் இல்லை, சமையல் விஷயம். அதாப்பா, அதுக்கெல்லாம் ஆள் போட்டாச்சு. பார்க்கல, 2 பேர், அதுவும் கேட்டரிங் படிச்சவங்கப்பா. பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் ஷெஃபா வேலை பார்த்தவங்க. நீ என்ன வேணுங்கிறத மட்டும் சொல்லிட்டா போதும். உனக்கு மார்னிங் டிஃபன் என்ன வேணும்னு சொல்லிட்டல, உன்கிட்ட வந்து மெனு கேட்டிருப்பாங்களே.
இல்லை அது இல்லை சித்தி, இது வெண்ணிலா அவளே சமைக்கிறேன்னு சொல்கிறா. அது முடிஞ்சு போன கதை முத்தரசு. திரும்ப திரும்ப அதை கிளற வேண்டாம். என்னைக்குமே நல்ல விஷயத்தை கிளறினா பரவாயில்ல, குப்பையை கிளறினா அதுல இருந்து என்ன வரும்னு உனக்கே தெரியும். என்ன பேச வைக்க வேணாம் முத்தரசு. இல்லை சித்தி, பாவம் நேற்று நைட்டு கூட அவள் சாப்பிடவே இல்லை. ஏன் அவங்க சமைச்சா அவ சாப்பிட மாட்டாளா? அவளே சமைச்சு அவளே சாப்பிட்டாதான் அவளுக்கு பிடிக்குமா என்ன? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை சித்தி, வழக்கமாக தானே சமைப்பா. அடுத்தவங்களுக்கு சமைக்கிறதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கும்போது திடீர்னு வெளியாளுங்க வந்து சமைக்கும் போது அவளுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அதான் அவளே சமைக்கட்டும், நீங்கள் கொஞ்சம். முத்தரசு, நானும் அவளை சமைக்க வேண்டான்னு தடுத்த? உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அன்னைக்கு திடீர்னு வீட்டுல இருந்து கிளம்பி மில்லுக்கு வந்துட்டா. வந்தவ ராத்திரி வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை, மில்லிலேயே தங்கிட்டா. நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டீங்க. இங்க வீட்டுல இருக்கிறவங்க கதி என்னன்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? நான் சாப்பிடணும், மாத்திரை போடணும், எவ்வளவு விஷயம் இருக்கு. அவ எங்க போனா ஏது போனான்னு நான் பாப்பனா, மாத்திரை போடுவனா, இல்ல மருந்து சாப்பிடுவனா, இல்ல சமைப்பனா? இப்போ 2 நாள் திடீர்னு வெளியில போறீங்க. எப்ப வருவீங்க ஏது வருவீங்கன்னு எனக்கு தகவலே தெரியாது. அப்படி இருக்கும்போது என்ன பாப்பான்னு சொல்ற? அவ இருந்து சமைச்சு கொடுத்தா அத சாப்பிடணும். அப்படி இல்ல அவ வெளியில கிளம்பி போனா கிச்சனுக்கு லீவ் விட்டுறணுமா? எங்களை பத்தி எந்த கவலையும் இல்லாம அப்படியே கிளம்பி போயிட்டா. அவளை பத்தி நான் எப்படி கவலைப்பட முடியும்? சித்தி விடு சித்தி, எதுக்கு நீ இப்ப பிடிவாதம் பிடிக்கிற? இது பிடிவாதம் இல்லப்பா, நடந்த உண்மையை தான் சொன்னேன். இதுல ஏதாவது நான் போய் பேசுறேனான்னு நீயே சொல்லு. இல்லத்த. ஏய், முத்தரச பேசுறான், ஏன் பையன். அவனுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ குறுக்க வராத, புரியுதா? இங்க பாரு முத்தரசு, நாங்க எங்களை பாத்துக்கிறோம் முத்தரசு. உன் பொண்டாட்டி ராணி மாதிரி இந்த வீட்டுல வேலையா வரட்டும். அவ சமைக்க வேண்டாப்பா, கூட்ட வேண்டாம், துவைக்க வேண்டாம், எந்த கஷ்டமும் பட வேண்டாம். அதே மாதிரி எங்களை அம்போன்னு விட்டுட்டு போனா நாங்க தவிக்கவும் வேண்டாம். அதனால தயவு செஞ்சு எங்களை வற்புறுத்தாதப்பா. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லப்பா. நீங்க வாங்க சாப்பிடலாம். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? சத்தியமா நான் எந்த உள்நோக்கத்தோடையும் பண்ணல அத்தை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க அத்தை. இனிமே நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அத்தை. சமையல் வேலை, வீட்டு வேலை, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அத்தை. சொன்னா கேளுங்க அத்தை. சித்தி, அவ இவ்வளவு தூரம் கெஞ்சிராப்பா, அவன் அழுறா. நீ கொஞ்சம் இறங்கி வந்தா என்ன சித்தி? எதுவுமே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கு இறங்கி வருவேன், நாளைக்கு அவ ஏறி மிதிப்பா. அதானே பிரச்சனையே. இத பாரு, இன்னைக்கு காரியம் ஆகணும்னு கால்ல விழுந்துட்டு நாளைக்கு மனசு மாற மாட்டேன்னு என்ன மன்னிச்சியும்? சத்தியமா இல்லாத நான் மனசெல்லாம் மாற மாட்டேன். நான் கண்டிப்பா எல்லா வேலையும் பாக்குறேன் அத்தை. சமைக்கிறேன் அத்தை, வீட்டு நல்லபடியா பாத்துக்கிறேன் அத்தை. சரி போ. ஆனா நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. ரொம்ப நன்றி அத்தை.
பாருங்க, நான் அத்தை கிட்ட பேசினதெல்லாம் நீங்களும் கேட்டீங்க தானே? அவங்களே என்ன சமைக்க சொல்லிட்டாங்க. நீங்க உடனே இங்க இருந்து கிளம்புங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? பொங்கல் சமயத்துல கிடைச்ச வேலை, கைக்கு காசு வரும், பொங்கலை நல்லபடியா கொண்டாடலான்னு ஆசையா இருந்தோம். இப்படி பாதியிலேயே பறி போகும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கலாமா? சரி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இங்க பாருங்க, இதுல 2 மாசத்துக்கான சம்பளம் இருக்கு. இத வாங்கிட்டு போய் சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுங்க. ம்? ஆனா தயவு செஞ்சு சமையல் வேலையா திரும்ப இந்த பக்கம் வந்துடாதீங்க. வாங்கிக்கங்க, வாங்குங்க. என்ன குடிங்க. அவங்கள அனுப்ப வேண்டாங்க. என்ன கௌதம் பேசுறீங்க? நானே அத்தை கிட்ட போராடி இவங்களை அனுப்ப சொல்லி சம்மதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க என்னடானா வேண்டாங்கிறீங்க? அம்மா, எங்க கூட கொஞ்சம் வாய சொல்றோம். வாமா. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறோம். என்ன ருத்ரா? அம்மா, 2 மாசத்து சம்பளத்தை சொலையா அவங்க வாங்கிருக்காங்கல்ல, ஒரு 2 நாள் கூட இங்க சமைக்காம வந்தனைக்கே திருப்பி அனுப்புனா எப்படிமா? அதனால ஒரு 2 நாளைக்கு அவங்க சமைக்கட்டும், நீ கொஞ்சம் ஒதுங்கியே இரு. ஐயோ, சொன்னா கேளு ருத்ரா. நான் கெஞ்சினதெல்லாம் நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. அத்தை வந்து எத்தனை போராட்டத்துக்கு அப்புறம் சம்மதம் கொடுத்திருக்காங்க. அடுப்படியில நான் ஒண்ணு விட்டு கொடுக்க மாட்டேன். சொன்னா கேளுங்க. ருத்ரா சொல்றத கேளுங்கக்கா. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே என்னைக்குமே உங்ககிட்ட இருந்து கிச்சனை பறிக்கணும்னு யாருமே நினைக்க கூடாது. அதுக்காகத்தான் நாங்க ஒரு ஐடியா பண்றோம். ஒரு 2 நாள் மட்டும் அவங்கள சமைக்க சொல்றோம். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. நீங்க தான் ஏதோ கோயில் குளத்துக்கெல்லாம் போகணும்னு சொன்னீங்கல்ல, முத்து மாமாவை கூட்டிக்கிட்டு அங்கெல்லாம் போயிட்டு மெதுவா வாங்க. சாப்பிடுற நேரத்துக்கு மட்டும் வந்து நீங்களும் முத்து மாமாவும் சாப்பிடுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு 2 நாள் பொறுக்க மாட்டியாமா? உனக்காக தானே நாங்க இதெல்லாம் பண்றோம். இந்த 2 நாள்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண போற வில்லத்தனத்துல என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. 2 நாள் கூட தேவையில்லை, ஒரே ஒரு நாள்ல ஓடிடுவாங்க. என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? உங்களை எதுக்கு சொல்ல போறாங்க? நீலாம்பரியாத்தையும் மருது மாமாவும் தானே வேலைக்கு சேர்த்தாங்க. அவங்க தலை தானே உருளும், உங்க தலை எந்த வகையிலும் உருளாது. வேலை செய்யாமலேயே 2 மாச சம்பளம் கிடைச்சிருச்சு பாத்தியா? நம்மளுக்கு இன்னைக்கே பொங்கல் வந்த மாதிரி தான். வா, இதோடய போயிடலாம். உண்மையாவ சொல்றீங்க? ஆமா. வணக்கம் மேடம். வணக்கம். நான் தான் இங்க சமையல் வேலை செய்யறாங்கல்ல, அவங்களோட சீஃப் செஃப் தி கிரேட் ரோஜேஷ். என் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் நல்லா சமைக்கிறாங்களா? அதெல்லாம் நல்லா தான் பண்றாங்க, எங்களுக்கும் திருப்தி தான். ஆனா இந்த வீட்ல இருக்க சில பேருக்கு அது பிடிக்கல. என்ன பண்றது? கவலைப்படாதீங்க மேடம், பிடிக்கலன்னா என்ன, அதான் நான் வந்துட்டேன்ல, பிடிக்க வச்சிடுறேன். வாங்க. நான் உங்களை இருக்க சொன்னேன்ல, எது கிளம்புறீங்க? அவங்க இன்னும் 2 நாளைக்கு இங்கேயே சமைக்கட்டும்னு ஜனனி சொல்றா. ஏன் அப்படி திடீர்னு மாத்தி பேசுறா? கோச்சிக்காதீங்க. வெண்ணிலா அக்காவுக்கு திடீர்னு தலை பயங்கரமா வலிக்குதான். சைனஸ் தலைவலியா இல்ல ஒத்த தலைவலியான்னு தெரியல. ஒருவேளை ஒத்த தலைவலியா இருந்துச்சுன்னா குறைஞ்சது 2 நாளைக்கு அவங்களால எந்திரிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றோம். சரி விடுங்க மேடம், 2 நாள் தானே, பிரமாதமா சமைச்சறேன். உங்க மெனு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் சமைச்சு அசத்தி காட்டிடுறேன். அசிஸ்டன்ட்ஸ் ரெடியா இருக்கீங்களா? என்ன ஓகே தானே? ஓகே சார். இப்போ நாங்க டிசைட் பண்ணிட்டு என்ன மெனுங்கிறத சொல்லிடுறோம். நீங்க அப்புறமா சமைச்சிருங்க. ஓகே ஓகே ஓகே. இங்க பாருங்க, அந்த வெண்ணிலா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கிச்சன்ல சமைக்கிற உரிமைய வாங்கிட்டா. எங்க அம்மா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம போன போதும் விட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப சமைக்க சொல்லி அவங்கள வந்து மாட்றாங்க. நீங்க மட்டும் இங்கேயே இருந்து சமையல்ல ஒரு கலக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க,
அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்க யாருமே உங்களை அசைச்சிக்கவே முடியாது. என்னம்மா சொல்றீங்க நீங்க? நான் தான் இங்க வந்துட்டேன்ல. என் சாப்பாட்டை மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் யாரும் என்ன வெளியே அனுப்பவே முடியாது. என்ன அசைச்சுக்க ஆளும் கிடையாது. இப்ப பாருங்க, மெனு மட்டும் வரட்டும், இந்த வீட்டையே ரெண்டாக்கிடுறேன். என்ன கேர்ள்ஸ் ஓகே தானே? ஓகே சார். ஆமா, கிச்சன் எந்த பக்கம்? அதோ அந்த பக்கம். கேர்ள்ஸ் லெட்ஸ் கோ. இங்க பாருங்க, நாம இன்னைக்கு சொல்ல போற மெனுல அவங்க அப்படியே அசந்து படணும். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான மெனுவா இருக்கணும். ஜனனி, என்னை இப்படி யாராவது கேட்க மாட்டாங்களான்னு நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பின்னி எடுத்துருவோம். அப்போ பிளான்லாம் பண்ணிக்கலாமா? எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்றது நிஜம்தான். ஆனா இதுக்கு பிளானே தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்படியே மட திறந்த வெள்ளம் மாதிரி, காட்டாறு மாதிரி, உலகத்திலேயே மிகப்பெரிய அருவி மாதிரி, அப்படியே கற்பனை எனக்கு ஊத்து மாதிரி பெருகி கொட்டும். ஆமா ஜன்னி, நீ மட்டும் என்ன அங்க கொண்டு போய் விடு. நான் என்ன பண்றேங்கிறத மட்டும் பாரு. என்ன போங்கத? வெண்ணிலா சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாளா? இல்லம்மா, அந்த வெண்ணிலாவுக்கு தலைவலியா இருக்கான். இன்னும் 2 நாளைக்கு வந்தவங்களே சமைக்கணுமா? வந்து அந்த கதறனா கதர்ன கதர்லயே இப்ப தலைவலி வந்துருச்சா? இனி எல்லா வலியும் வந்து சேரும். அநேகமா வந்தவங்க நிரந்தரமா இங்கேயே தங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஏமா, என்ன பிறந்த நாளைக்கு கேக்கா வெட்டிட்டு இருக்க? இவ்வளவு பொறுமையா வெட்டுற? அவங்க வந்து மெனு சொல்றதுக்குள்ள எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும். புரியுதா? நல்லா வேகமா வெட்டு. பாத்து, வெங்காயத்துக்கு வலிக்க போகுது. வேலை ஜாஸ்தின்னு பயந்துருச்சோ? சார், மெனு ரெடி. கேட்டுக்கிறீங்களா? தாராளமா. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். அந்த நண்டு இருக்குல்ல, நண்டு. ஆமா, நண்டு இருக்கே. அதுல உள்ள இருக்கே ஒரு ஐட்டம், அத மட்டும் எடுத்து அட்டகாசமா ஒரு லாலிபாப் பண்ணிடுங்க. நண்டு உள்ள இருக்கிற ஐட்டத்தை எடுத்து லாலிபாப். அதே பண்ணிட்டா போச்சே. அப்புறம் அந்த நல்லி எலும்பு இருக்குல்ல, நல்லி எலும்பு. ஆமா, நல்லி எலும்பு இருக்கு. அதுல ரசம் வச்சிடுங்க. ரசம், நல்லி எலும்பு ரசம் வச்சிடலாம். அது போக நல்லி எலும்புக்குள்ள இருக்குமே, ரொம்ப டீப்பா போறானே, அதை எடுத்து ஒரு ஃப்ரை பண்ணி தனியா சமைச்சு எடுத்து வச்சிருங்க.